நேற்று தமிழ்நாட்டில் ஒரு அதிர்ச்சி செய்தி வெடிச்சது. ஒரு எம்எல்ஏவை 35 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்க பார்த்துருக்காங்க. ஆட்சியே கவிழ்க்கிற ஒரு சதி. 5 பேர் கைது. போலீஸ் அறிக்கையிலேயே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியோட சகோதரர் பேர். அதே நேரம் முதல்வர் விஜய் தன்னோட கூட்டணியை பாறை மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காப்ல. அதிமுகவில் 9 பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கு எதிராக கழக கொடி தூக்கியிருக்காங்க. நேற்று நடந்தது ஒரு அரசியல் புயல் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாகவே தினமும் அப்படிதான் இருக்கு. வாங்க 15 நிமிஷத்தில் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். உலகில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உறவுகளை நேற்று தினம் தமிழ்நாடு அரசியல் நடந்த எல்லாத்தையும் 15 நிமிஷத்தில் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறது தான் இந்த ஷோவோட நோக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் ஒவ்வொரு நாள் காலையும் தவறாமல் இந்த நிகழ்ச்சி உங்களை சேர்ந்தடையும். தமிழ்நாடோட அரசியலை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் உறவுகளே. முக்கியமாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இந்த வீடியோ எல்லாரையும் போய் சேர்ந்தடையும். உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக் நியூஸின் காலை குரல். நேற்று நாளோட மிகப்பெரிய செய்தி இதுதான் உறவுகளே. மக்கள் தெளிவான தீர்ப்பு கொடுத்து விஜய் தலைமையில் தாவேக ஆட்சியை அமைச்சாச்சு இல்லையா? அதை செரிக்க முடியாதவங்க இப்போ ஒரு அசிங்கமான வேலைக்கு இறங்கியிருக்காங்க. அபத்தமான வேலை, கேவலமான வேலை, கன்றாவியான வேலை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக கேவலமான ஒரு வார்த்தை இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் இங்கே பொருத்திக்கலாம். அப்படி வச்சுப்போம் சரிங்களா? ஒரு எம்எல்ஏவை பணம் கொடுத்து விலைக்கு வாங்க முயற்சி. அதாவது குதிரை பேரும் சொன்னாங்க இல்லையா? தோ வந்துருச்சு கர்மா. விவரம் இதுதான். அதாவது ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவை ஐபிடிஎஸ் அப்படிங்கிற கருத்து கணிப்பு நிறுவனம் நடத்துகிற திருநாவுக்கரசு தொடர்பு கொண்டு சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி தரேன்னு பேரம் பேசினாங்க. ஸோ வெளியில் சொன்னால் குடும்பத்துக்கே ஆபத்துன்னு மிரட்டியிருக்காங்க. அந்த எம்எல்ஏ துணிச்சலாக காவல் ஆணையிடம் புகார் கொடுத்துருக்காப்புல. இவங்க லூசான்னு தெரியல. ஆளுங்கட்சி யாரு? தாவேகா. மிரட்டுறாங்களாம். வெளியில் சொன்னால் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு. அதுவும் எம்எல்ஏவை. ஸோ 5 பேர் கைது. திருநாவுக்கரசு, நரேஷ், தியாகராஜன், அப்புறம் கரூரில் இருந்த ரமேஷ் அண்ட் கார்த்தி. 3 பேருக்கு பார்த்தீங்கன்னா எழும்பூர் நீதிமன்றம் 15ஆம் தேதி வரை காவல் விதிச்சிருக்கு. இப்போ முக்கியமான விஷயம் என்னன்னா, காவல்துறை அறிக்கையிலேயே முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியோட சகோதரர் அசோக்குமார் பேர் இடம்பெற்றிருக்கு. அற்புதமான ஒரு செய்தி இல்லையா? அவரோட தூண்டுதலில் தான் இந்த பேரம் நடந்ததா அறிக்கையே சொல்லுது. அமைச்சர் சிடி நிர்மல்குமார் வெளுத்து வாங்கிட்டாப்ல நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூவில். உதயநிதி ஸ்டாலினோட உத்தரவில் தான் பார்த்தீங்கன்னா கோடியாக பணத்தை கொட்டி 40 நாளாக தாவேகா எம்எல்ஏக்கு பார்த்தீங்கன்னா தொடர்பு பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. எப்படியாவது தொடர்பு கொண்டு முடிச்சிடணும். ஸோ யோசிங்க உறவுகளே, சட்டமன்றத்தில் தோற்றவங்க மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் அந்த சட்டசபையை பணத்தால் வாங்க நினைக்கிறாங்க. ஸோ இதை விட பெரிய ஜனநாயக படுகொலை வேறு எங்கேயாவது இருக்க முடியுமா? ஆனால் ஒன்று அதை அவங்க புரிஞ்சுக்கணும். சிஎம் விஜய் அவங்களோட எம்எல்ஏக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3-4 லட்சம் செலவழித்து மக்கள் ஆதரவால் வெற்றி பெற்றவங்க. தொகுதிக்கு 70 கோடி 80 கோடின்னு கொட்டி வென்றவங்களாம் கிடையாது. ஸோ அவங்கள பணத்தால் அசைக்கவே முடியாதுன்றதை பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தை கூட தெரியும். ஆனால் இந்த வளர்ந்த குழந்தைங்களுக்கு ஏன் தெரில அப்படின்னு எனக்கு புரியல. ரைட். அடுத்தபடியாக ஒரு பக்கம் எதிரிகளை பணம் கொட்டி ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறப்போ அதே நாளில் முதல்வர் விஜய் என்ன பண்ணார் தெரியுமா? சொல்கிறேன். தன்னோட கூட்டணியை இன்னும் பலமாக கட்டுறதுக்காக அரசியல் முதிர்ச்சியை காட்டுற அளவுக்கு ஒரு அழகான ஒரு நகர்வை பண்ணார். ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்த தோழமை கட்சிகள் எல்லாத்தையும், அதாவது காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், மதிமுக, முஸ்லீம் லீக், மறுமலர்ச்சி திமுக, கோவளத்தில் ஒரு நட்சத்திர விடுதியில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாரையும் ஒன்றா சந்தித்து ஒரு 1 மணி நேரம் ஆலோசனை நடத்தினாப்புல. காங்கிரஸ் சார்பாக சிதம்பரம் வரைக்கும் வந்திருக்காங்க. இந்த கூட்டத்தில் 3 முக்கிய முடிவு எடுத்திருக்காங்க. ஒன்று ஒருங்கிணைப்பு குழு அமைக்கணும், ஒரு பொது குறைந்தபட்ச திட்டம் வைக்கணும், கூட்டணிக்கு ஒரு புது பேர் வைக்கணும். ஸோ இது வரைக்கும் வெளியில இருந்து ஆதரவுங்கிற தளர்வான அமைப்பாக இருந்ததை, என்னப்பா கூட்டணி இருக்கிறாங்களா இல்லையாப்பா, என்னப்பா மாற்றி பேசுகிறாங்க, உறுதியாக இருக்காங்களாப்பா அப்படின்னு ஒரு டவுட் இருந்திருக்கும் இல்லையா? இனிமேல் ஒரு உறுதியான ஒற்றுமையான அரசியல் கூட்டணியாக இது மாறப்போகிறதுக்கான சாட்சி தான் இந்த நிகழ்வு. ஸோ முதல் கடைசியாக பேசும்போது சொன்ன வரி என்னன்னா, இந்த ஆட்சி 2 மாதம் 6 மாதம் தான் சொல்பவங்களுக்கு பதில் இதுதான். 5 வருஷம் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி இந்த ஆட்சி தொடரும். நான் அடிக்கடி சொல்கிறேனே, அதை கூட்டணி தலைவர்கள் எல்லாரும்
இந்த ஊழலற்ற அரசுக்கு நாங்கள் கேடயமாக இருப்போம்னு உறுதி கொடுத்துருக்காங்க. ஒரு பக்கம் அதிமுக சின்னாபின்னமாக ஆகுது, இன்னொரு பக்கம் சிஎம் விஜயோட கூட்டணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாறை அப்படி ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டோட அரசியல் உண்மையான படம், இப்போ நடக்கிறதா உண்மையான படம். சரிங்களா? அடுத்தபடியாக ஒரு பக்கம் கூட்டணி படம் ஒரு பக்கமாக போயிட்டே இருக்கு, பாறை மாதிரி வளருது, அரசியல் படமே தான் சொல்லிட்டு இருக்க வேலையில் மறுபக்கம் அதிமுக இன்னும் உடைஞ்சு அப்படியே ஆழமாக உடையுது, டீப்பாக இருக்கிறாங்க அஸ்திவாரம் வரைக்கும். 9 மூத்த தலைவர்கள், 7 சிட்டிங் எம்எல்ஏக்கள், சில முன்னாள் அமைச்சர்கள் உட்பட நத்தம் விஸ்வநாதன், எஸ்பி வேலுமணி, தங்கமணி, கேபி அன்பழகன், கேசி வீரமணி, இப்படி எடப்பாடிக்கு ஒரு காட்டமான 5 பக்க கூட்டு கடிதம் எழுதி அவர் கொடுத்த மாநில பொறுப்புகளையே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வச்சுக்கோ நீயே புடின்னு சொல்லி தூக்கி அடிச்சுட்டாங்க மூஞ்சில். அந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியுமா? நீங்கள் திமுகவோட சேர்ந்து ஆட்சி அமைக்க முடியாதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஒரு சரிவு, இப்படி நம்ம பேரே கெட்டு போயிருக்கு. ஸோ இந்த சிதறலே இதனால தான் வந்தது. ஸோ பழைய பொறுப்புகளை நீங்கள் மீண்டும் கொடுப்பதா உறுதி கொடுத்து அதை மீறி புது ஆட்களுக்கு பொறுப்பு கொடுத்தீங்க. ஸோ உங்கள் பொறுப்பு எங்களுக்கு வேணாம். அதோட மட்டும் நிற்கலை. நேற்று முன்னாள் அமைச்சர் எம்எஸ்எம் ஆனந்தனும் அதிமுகவை விட்டு விலகி எடப்பாடியோட பிடிவாதமும் சுயநலமும் தொண்டர்களை வேதனைப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதாவது அம்மா எம்ஜிஆர் விட்டு சென்ற கட்சி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், இன்னைக்கு பதவிக்காக உள்ளுக்குள்ளேயே ஒருத்தர் பார்த்து கலகம் பண்ணுற நிலைக்கு வந்திருக்கு. எடப்பாடியோட திமுக நட்பு அந்த கட்சியை எந்த அளவுக்கு பலவீனப்படுத்தி இருக்குன்னு இது காட்டுது. அவர் அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு மிக மிக ஒரு மோசமான ஒரு கரும்புள்ளி. அது போவாதுங்க, அவ்வளோதாங்க. அது அவர் ஆவர கதை இல்லை. அடுத்தபடியாக அதிமுகவிலிருந்து தாவேகாவிற்கு வர வெள்ளம் நிற்கிறதா தெரியல. வெள்ளம் கிடையாது சொல்கிறேன். நேற்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாங்க, நாளை ஜூலை 2ஆம் தேதி மாமல்லபுரத்தில் 2 பெரிய தலைவர்கள் தாவேகாவில் இணைகிறாங்க அப்படின்னு. ஒருத்தர் வந்து கரூர் எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னொருத்தர் விராலிமலை முன்னாள் சுகாதார அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர். பயங்கரம்ல, ரைட்? ஸோ புதுக்கோட்டையிலிருந்து 10,000க்கும் மேற்பட்ட ஆதரவாளர்களோட வராங்க. 50 நாளில் ஒரு புது கட்சி இப்படி மூத்த அரசியல் தலைவர்களை தன் பக்கம் இழுக்குதுன்னா அது சிஎம் விஜயோட அரசியல் பலத்தை காட்டுது. மக்கள் மனநிலை எங்கே இருக்குன்னு புரிஞ்சவங்க தான் இப்படி வரிசையாக தாவேகா பக்கம் நகர்றாங்க. மக்கள் வந்து எங்கே சப்போர்ட் பண்ணாலும் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அடுத்து வந்து ஒன்றும் இவங்க பண்ண முடியாது. ஸோ நாளை மாமல்லபுரம் ஒரு பெரிய அரசியல் மேடையாக மாறப்போகுது. நாளைக்கு ஃபுல்லாக டாக் ஆஃப் த டவுன் அதுவாக தான் இருக்க போகிறது. அடுத்தபடியாக நேற்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா ஒரு அதிரடி அறிவிப்பு பண்ணாருங்க. பயங்கரமான மேட்டர் அது. முந்தைய திமுக ஆட்சியில் பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறையில் திட்டமிட்ட ஊழல் நடந்திருக்கு. ஒப்பந்தம் தருவதா வாக்குறுதி கொடுத்து அந்த ஒப்பந்தக்காரர்களிடமிருந்து பணம் வாங்கி ஏமாத்தியிருக்காங்க. பல புகார் என்னிடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டாப்ல. ஸோ அதோடு நிறுத்தலைங்க. பாதிக்கப்பட்டவங்க என்னிடமோ அமைச்சர் இமெயிலையோ லஞ்ச ஒழிப்புத்துறையிலையோ புகார் கொடுங்க, இழந்த பணத்தை மீட்டு தருவோம், இனிமேல் ஒப்பந்தங்கள் நேர்மையாக வெளிப்படையாக இருக்கும்னு சொல்லிட்டாப்ல. இது ஒரு நல்ல நகர்வு. திமுக ஆட்சி நடந்த ஊழலை மூடி மறைக்காம பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக ஒரு வழி திறந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து இந்த மக்களோட நம்பிக்கை, அதுதான் மக்களோட ஆட்சி. இதனால தான் சொல்கிறேன், இந்த ஆட்சி அடுத்த 10 வருடங்கள் கிடையாது, 15 வருடங்களுக்கும் தொடர்ந்து இந்த மாதிரி டிரான்ஸ்பரியாக சில விஷயங்கள் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் எந்த அரசியல்வாதும் பண்ணவே மாட்டான், எந்த அரசியல் கட்சியும் பண்ணாது, எந்த அரசியல்வாதி கிடையாது. இது எந்த அரசியல் கட்சி பண்ணதே கிடையாதுங்க. நம்ம காமராஜர் காலத்தில் பார்த்துருக்கலாம், மேபி எம்ஜிஆர் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் வாய்ப்பே இல்லை. அடுத்தபடியாக நேற்று இடதுசாரி கட்சிகள் சிபிஎம் சிபிஐ மாநில தலைவர்கள் முதல்வர் மாநில தலைவர்கள் முதல்வர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா சந்திச்சாங்க. பதவிக்கு அப்புறம் இதுதான் முதல் சந்திப்பு. வேலையின்மை, காலி பணியிடம் நிரப்புதல், தொழிலாளர் தொகுப்பு சட்டத்தில் கேரள மாடல், அப்புறம் ஒப்பந்த முறை ரத்து, மேகதாது விவகாரத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம், இப்படி பல கோரிக்கைகளை வந்து வச்சிருக்காங்க. இதில் ஒரு முக்கிய தகவலும் வெளியே வந்தது. தமிழக பட்ஜெட் இந்த மாத இறுதியில் தாக்கல் ஆகலாம் அப்படின்றது. இடதுசாரிகள் தேநீர் விருந்தில் வந்து கலந்துக்கல, வெளியிலேருந்து ஆதரவு தரதால தனியாக முதல்வர் வந்து சந்திச்சாங்க. ஸோ அதோட ஸ்டாலினோட இந்த ஆட்சி கவிழுங்கிற பேச்சுக்கு பதிலடியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவும் நடக்காது. ஸோ தாவேகாவுக்கு பெரும்பான்மை இருக்குது, இந்த ஆட்சி பல வருஷம் இருக்கும்னு உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக நேற்று முதல்வர் விஜய் தலைமை செயலகத்தில் இலங்கை துணை தூதர் கேதீஸ்வரன் கணேசநாதனை சந்தித்தார். ஸோ இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட
தமிழக மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் விடுவிக்கணும்னு சொல்லி நேரடியாக வலியுறுத்தியிருக்காப்புல. இது ஒரு சின்ன செய்தி மாதிரி தெரியலாம், ஆனால் கடலுக்கு போகிற ஒரு மீனவரோட குடும்பத்துக்கு இது ரொம்ப முக்கியங்க. அங்கே பல ஆயிரம் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்காக காத்துட்டு இருப்பாங்க. முதல்வர்கிட்ட விஷயம் சொல்லியாச்சு, நல்லது நடக்கும் அப்படின்றது மாதிரி. ஸோ ஒரு முதல்வர் தன்னோட மாநில மீனவர்களுக்காக தூதரையே நேரடியாக சந்திச்சு பேசுறாரு அப்படின்னா அது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ மீனவர் நலன்ல அரசு கவனமாக இருக்குன்றத வந்து இது நிச்சயமாக காட்டுது. அடுத்தபடியாக கடைசியாக ஒரு செய்தி, பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மேகதாது அணையை கர்நாடகா கைவிடணும்னு வலியுறுத்தி ஒரு நடைப்பயணத்தை வந்து தொடங்குறாரு. இந்த அணி 12,500 ஏக்கர் வனப்பகுதியை அளிக்கும். ஸோ காவேரி வனவிலங்கு சரணாலயம், புலி, யானை எல்லாம் பாதிக்கப்படும். ஸோ காவேரி பங்கு 177 டிஎம்சியாக குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் பேசியிருக்காப்புல. ஸோ தமிழக அரசு பல வழக்குகள் தொடர்ந்து இந்த அணையை வந்து தடுக்கணும்னு கோரிக்கை வச்சார். காவேரி தமிழகத்தோட உரிமை, அதை காக்கிற எந்த குரலாக இருந்தாலும் அது முக்கியம்தான். அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள், அன்புமணி அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகள். அடுத்து வருவோம் இப்போ நம்மளுடைய தொடர்கதைக்கு. ஸோ சில நாள் முன்னாடி நம்ம பேசின ஒரு வழக்கு, முன்னாள் திமுக அமைச்சர் சிவசங்கர் மேலே வந்த அந்த வேலை மோசடி வழக்கு. இது இப்போது என்ன நிலை அப்படின்னு பார்ப்போம். ஸோ நேற்று சிவசங்கர் வந்து மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் முன்னாடி விசாரணைக்கு ஆஜரானார். விவரம் இதுதான்: இளஞ்செழியன் என்பவர் போக்குவரத்து துறையில் உதவி பொறியாளர் வேலை வாங்கி தரேன்னு, எம்பிபிஎஸ் சேர்க்கை வாங்கி தரேன்னு பல பேரிடம் பணம் வாங்கி மோசடி செஞ்சிருக்காரு. அதில் அமைச்சராக இருந்த சிவசங்கரோட பேரையும் பயன்படுத்தியிருக்காரு. விசாரணைக்கு அப்புறம் சிவசங்கர் வெளியே வந்து இளஞ்செழியனுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அவர் என் பேரை தவறாக பயன்படுத்தியிருக்காரு, வேணும்னா குரல் பரிசோதனை செஞ்சுக்கலாம்னு சொன்னார். ஸோ இந்த வழக்கில் அடுத்து என்ன நடக்குது, இளஞ்செழியனோட மோசடி வழக்குள்ள இன்னும் யார் யாரெல்லாம் மாட்டியிருக்காங்க, ஸோ பணம் இழந்தவங்களுக்கு நீதி கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து தான் கவனிக்கணும். ஸோ கல்வியையும் வேலையும் வச்சு அப்பாவி மக்களை ஏமாத்துறது அது ஒரு கொடுமையான குற்றம். இந்த வழக்கு எங்கே போகுது நம்ம கண் வச்சு நிச்சயமாக பார்ப்போம். இதுதான் இன்றைய தொடர்கதை. உறவுகளே, நேற்று நடந்த தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்க முன்னாடி எந்த பக்கமும் சாயாமல் வச்சிருக்கேன் நான் நம்புகிறேன். இன்றைக்கு மதியம் எப்பவும் போல் அரசியல் மேலே நிகழ்ச்சி உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும். ஒரு 12 மணி 1 மணிக்குள்ளே போஸ்ட் பண்ணிடுவாங்க. அந்த நிகழ்ச்சியை நான் உங்களை சந்திக்கிறேன். உறவுகளே, நேற்று நடந்த தமிழ்நாடு அரசியலின் நிகழ்வுகளை உங்கள் முன்னாடி எந்த பக்கமும் சாயாமல் கரெக்டாக வச்சு நம்புகிறேன். மீண்டும் உங்களை இன்னைக்கு மதியானம் 12 மணி 1 மணிக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அரசியல் மேலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே. ஸோ இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாவ் அ குட் டே. லவ் யூ ஆல். டேக் கேர். பாய். நன்றி. வணக்கம்.